அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நவராத்திரின்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நவராத்திரி கொலுவும் அங்கே பிரசாதமாக தரப்படுற சுண்டலும் தான். நவராத்திரி கொலு எதுக்காக வைக்கப்படுது, நவராத்திரி கொலுவில் எந்தெந்த படியில் எந்தெந்த சுவாமி பொம்மைகளை வைக்கணும் அப்படிங்கிறத கொலு வைக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைங்க, நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி வந்துட்டாலே கொலு வைக்கணும், சுண்டல் நைவேத்தியம் செய்யணும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் என்ற விஷயமெல்லாம் நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எதுக்காக கொலு வைக்கணும் தெரியுமா? பல வகை பொம்மைகளை நாம் அடுக்கி வைக்கிறோமே, அதுக்கான ஆன்மீக காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தேவி ஆதிபராசக்தி இந்த பூலோகம் முழுவதும் அருளாட்சி செய்கிறார். யாதுமாகி நின்றாய் காளி என்று தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள்னு பாரதியாரும் சொல்லியிருக்காரு. புல், பூண்டு, புழு, மரம், பசு, புலி, மனிதர் என்று எல்லாவித உயிர்களுமாக விளங்குகிறாள் பராசக்தி. ஆக அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலு வைக்கிறதோட நோக்கம். இதனால தான் கொலுவிற்கு சிவை ஜோடிப்பு அப்படிங்கிற பேரும் இருக்குது. சிவைனா சக்தின்னு அர்த்தம். சக்தியின் வடிவே பொம்மை அலங்காரமாக செய்யப்படுது. ஆக கொலு வச்சா மட்டும் போதாது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதும் மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கணும். மொத்தத்தில் இந்த பண்டிகை முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை. மாலை வேளையானதும் முருகன், கிருஷ்ணன், ராமன், கணபதி, ராதை, அம்மன் போன்ற வேஷங்களுடன் குழந்தைகளை கொலுவுக்கு அழைத்துட்டு போவாங்க. அந்த தெய்வங்களே இவர்களோட உருவில் தங்கள் வீட்டுக்கு வர்றதா எண்ணி மகிழ்ச்சி அடைவாங்க. கொலுவில் எந்தெந்த படியில் எந்தெந்த பொம்மைகளை வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழிருந்து மேலாக ஓரறிவில் தொடங்கி உயர்நிலையுள்ள இறைவன் பொம்மைகள் வரை வைக்கப்படுது. முதலாம் படியில் ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவரங்களோட பொம்மைகளை வைக்கணும். இரண்டாம் படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கணும். மூன்றாம் படியில் மூன்றறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்றவற்றோட பொம்மைகளை வைக்கணும். நான்காம் படியில் நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு போன்றவற்றோட பொம்மைகளை வைக்கணும். ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றோட பொம்மைகளை அமைக்கணும். ஆறாம் படியில் ஆறறிவு மனிதர்களோட பொம்மைகளை வைக்கணும். எந்த உயிருக்கும் இல்லாத சிந்திக்கிற சக்தியை இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்காரு. இந்த மனிதர்களுடைய பொம்மைகளை ஆறாம் படியில் நாம் வைக்கணும். ஏழாம் படியில் மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைஞ்ச சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அதாவது ரமணர், வள்ளலார் போன்றோரோட பொம்மைகளை வைக்கணும். எட்டாம் படியில் தேவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், நவக்கிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்களின் பொம்மைகளை அமைக்கணும். ஒன்பதாம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் சிலைகளை அமைக்கணும். மேலும் ஒன்பதாம் படியில் முதலில் விக்னங்களை தீர்த்து வைக்கிற விநாயக பொம்மையை வச்சதுக்கப்புறம் மற்ற பொம்மைகளையும் வைக்கணும்னு ஆதி பராசக்தி சொல்லி இருக்கிறதா தேவி பாகவதமே சொல்கிறது. அடுத்ததா மும்மூர்த்திகள் பொம்மைகளை வைத்ததுக்கப்புறம் 3 தேவியர்களையும் வைக்கலாம். லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சக்தி தேவியை வைக்க வேண்டும். மனிதன் படிப்படியா தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதே கொலு படிகளாகும். நவராத்திரி பெருவிழாவில் தினமும் பூஜைகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்திருக்கிற பெண்களுக்கு மங்கள பொருட்களை தாம்பூலமாக வழங்குவாங்க. எந்த பொருட்களை தானமாக வழங்குகிறோமோ அந்த பொருட்களுக்கு எந்த காலத்துலேயும் எப்போதும் யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை அப்படின்னு ஐதீகமே இருக்குது. நவராத்திரி திருவிழா முற்றிலும் 9 நாட்களும் துர்காதேவியை கௌரவிப்பதாக அர்ப்பணிக்கப்படுது. மற்றும் பக்தர்கள் பல்வேறு பூஜைகளையும் சடங்குகளையும் செஞ்சு துர்காவை வணங்கி தேவியோட ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த நவராத்திரி விழாவில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நவராத்திரி நாட்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுறதுனால அசைவ உணவை தவிர்க்கணும். கண்டிப்பாக அசைவ உணவை பயன்படுத்தக்கூடாது. முட்டை, பூண்டு மற்றும் வெங்காயம் ஆகிய பொருட்களை கூட தவிர்க்கிறது நல்லது. இந்த நாட்கள் மிகவும் புனிதமானவை அப்படிங்கிறதுனால மக்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நவராத்திரியோட 9 நாட்களும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் நகங்கள் வெட்டுறதையும் ஷேவிங் செய்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது. இந்த செயல்கள் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கக்கூடும். இது மங்களகரமானதாக கருதப்படுறது இல்லை. துர்கா தேவிக்காக அர்ப்பணிக்கப்படுற இந்த நவராத்திரி நாட்களில் மந்திரங்களை உச்சரிக்கிறது, பாடல்கள், பஜனைகள் இவையெல்லாம் செய்யும்போது நேர்மறை ஆற்றல்களை பெற முடியும். இந்த நாட்களில் பக்தர்கள் வீட்டையும் குறிப்பாக பூஜை அறையையும் சுத்தமாக வச்சிருக்கணும்.
இந்த நவராத்திரி நாட்களில் நைவேத்தியமாக என்னென்ன படைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் நாள் வெண்பொங்கலும் வெள்ளை கொண்டை கடலையும் நெய்வேத்தியமாக படைக்கணும். 2ஆம் நாளில் புளியோதரையும் பயத்தம்பருப்பு சுண்டலும், 3ஆம் நாளில் சர்க்கரை பொங்கலும் மொச்சை கடலை சுண்டலும் நெய்வேத்தியமாக படைக்கணும். 4ஆம் நாளில் கதம்ப சாதமும் பச்சை பட்டாணி சுண்டலும் நெய்வேத்தியமாக படைக்கணும். 5ஆம் நாளில் தயிர் சாதமும் வேர்க்கடலை சுண்டலும் நெய்வேத்தியமாக படைக்கணும். 6ஆவது நாள் தேங்காய் சாதமும் கடலைப்பருப்பு சுண்டலும் நெய்வேத்தியம் படைக்கணும். 7ஆம் நாளில் எலுமிச்சை சாதமும் வெள்ளை பட்டாணி சுண்டலும் நெய்வேத்தியம் படைக்கணும். 8ஆம் நாளில் பாயசமும் காராமணி சுண்டலும் நெய்வேத்தியமாக படைக்கணும். 9ஆம் நாளில் அக்கார வடிசலும் சாதா கொண்டக்கடலையும் நெய்வேத்தியமாக படைக்கணும். இந்த நவராத்திரி சக்தி தேவியோட 9 வடிவங்களை கௌரவிக்கிற நேரமாக கொண்டாடப்படுது. 9 நாட்கள் நீடித்த கடுமையான போருக்கு பிறகு அரக்கன் மகிஷாசுரனை துர்காதேவி வென்றதை நினைவு கூர்ற விழாவாக இது கொண்டாடப்படுது. விஜயதசமி என்று அழைக்கப்படுற 10ஆம் நாள் ராவணன் மீதான ராமரோட வெற்றியை குறிக்குது. இது நீதியின் இறுதி வெற்றியை குறிக்குது. இந்த திருவிழா வீரம், நல்லொழுக்கம் மற்றும் நன்மையின் சக்தி போன்ற மதிப்புகளை எல்லாமே உள்ளடக்கியது. இந்த 9 நாட்களில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரை வணங்கி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக விளங்குற பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவிகளை வணங்கி வழிபட்டு அவர்களோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.